காலபுருஷனின் 8வது ராசி இந்த விருச்சக ராசி. அந்த ராசியை தேள் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயின் ஆதிக்கத்தின் கீழே வருது. 2026 நல்ல பலன்கள் ஏற்படும். ஜூன் மாதம் பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பார். பாக்கியஸ்தானம் 9வது வீட்டுல போய் குரு உட்கார்றாரு. அதனால உங்களுக்கு வந்து பாக்கிய குருவா வராரு. ராசியில 3வது ராசியா உங்களை மகரத்தை பார்ப்பாரு. தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு கூட ஆரம்பிச்சிடும். அஸ்தமஸ்தானத்தில் இருந்த குரு இதுக்கு முன்ன பல தொல்லைகள், அவமானங்கள், செலவுகள், இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பாரு. ஒரு சிலர் வந்து காதல் பண்ணி பிரிஞ்சே போயிருப்பாங்க. நோயெல்லாம் கொடுத்து வாட்டியிருப்பாரு. 9ல் வந்த குரு சகலத்தையும் மீண்டும் கொடுப்பார். ஆக தொழில முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, புதிய வேலை வாய்ப்பு உண்டு, புதிய வியாபாரம் தொடங்கல், முதலீடுகள் செய்யுதல் இதெல்லாம் வரும். வியாபாரிகளுக்கு லாபம் நிச்சயமாக அதிகரிக்கும். திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டு. நகை நட்டெல்லாம் வாங்கலாம், பார்த்து வாங்க. விலை இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்கிது. அதனால சிக்கனமா அதை ஒன்று பார்த்துருங்க. புதிய பொருட்கள் வாங்குவது மாணவர்களுக்கு மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். கொஞ்சம் அவங்கள வந்து உடல் பயிற்சி பண்ண சொல்லுங்க. வல்லாரை அரைச்சு கொஞ்சம் கொடுங்க. நெடுநாளாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நோய்கள் எல்லாம் நல்ல மருந்தாலும் பத்தியத்தாலும் உடல் பயிற்சியாலும் படிப்படியாக உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். வெளிநாட்டு பயணம், யாத்திரைகள் உண்டு. ஆன்மீக யாத்திரை, ஆசைப்பட்ட பொருட்கள் தற்பொழுது வீட்டுக்கு வந்து சேரும். பண விரயம் உண்டு. பகை ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தற்பொழுது இந்த வருகின்ற ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒவ்வொன்றாக வெற்றிகள் வந்து கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கூடும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை சைவமாக இருந்து குரு வழிபாடு செய்வது அவசியம். முருகனுக்கும் வழிபாடு செய்யலாம். இரத்த கொதிப்பு என்ற ஒரு நோய் அது வந்து கூடவே வந்துகிட்டே நிற்கும். இந்த நோய் எந்த மருந்துக்கும் கட்டுப்படும் ஒழிய முழுமையாக போகாது. ஆக நான் சொல்ற இந்த கஷாயத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அது வந்து குறைய ஆரம்பிக்கும். வெண்தாமரை அல்லது செந்தாமரை, பக்கத்து வீட்டு ஆண்டியான்னு கேட்காது, நான் சொல்றது பூ. வெண்தாமரை செந்தாமரை நிறைய பூ சேகரிச்சு வச்சுங்க. அரைச்சா ஒரு 100 கிராம் வச்சுக்க பவுடரை. இது இல்லாம வந்து சீரகம் ஒரு 100 கிராம், சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க, சதக்குப்பை பிளப்பு சீரகம் சொல்லுவாங்க, கடையில் இருக்கு. அதை ஒரு 50 கிராம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்க ஒன்னா. அப்ப 250 கிராம் நிற்கும். 2-3 டீஸ்பூன் போடுங்க. ஒரு 400 ml தண்ணியும் ஊத்துங்க. 100 ml அது சுருக்குங்க. காலை ஒரு 50, மாலை ஒரு 50 குடிங்க. ரத்த கொதிப்பு குறையும், ரத்தம் சுத்தமாகும், இருதயம் பலப்படும்.